மெத்தபெட்டமைன் போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் துணை நடிகை கைதான நிலையில் மேலும் 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். போதைப் பொருட்களை சப்ளை செய்ததாக துணை நடிகை எஸ்தர் என்கின்ற மீனா அண்மையில் கைது செய்யப்பட்டார். இந்நிலையில் மீனாவுக்கு போதைப் பொருட்கள் சப்ளை செய்ததாக பவன் என்பவர் சென்னையில் கைதானார். கைதான பவன் சண்டிகரை பூர்வீகமாக கொண்டவர் ஆவார். காவலர்கள் நடத்திய விசாரணையில் டைசன் என்பவர் கஞ்சா சப்ளை செய்ததாக பெங்களூருவில் வைத்து கைது செய்யப்பட்டார். பெங்களூருவில் இருந்து டைசனிடம் பவனுக்கு மெத்தபெட்டமைன் போதைப் பொருள் தேவை என்று நாடகமாடிய காவலர்கள் அவரை தந்திரமாக கைது செய்தனர். பவன் கைது செய்யப்பட்ட நிலையில் சென்னையில் போதைப் பொருட்களை வாங்கி விற்பனை செய்த கும்பலை காவலர்கள் பிடித்துள்ளனர். தெலுங்கு பேசும் மக்கள் எங்கிருந்தோ வந்தவர்கள் இல்லை என்றும் அவர்கள் தமிழ்நாட்டின் ஒரு பகுதியாக உள்ளனர் என்றும் உயர்நீதிமன்ற மதுரை கிளை கருத்து தெரிவித்துள்ளது. அண்மையில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய நடிகை கஸ்தூரி தெலுங்கர்கள் பற்றி அவதூறான கருத்தை தெரிவித்தார். இதற்கு பல தரப்பிலிருந்தும் கண்டனங்கள் எழுந்ததுடன் பல இடங்களிலும் வழக்குகளும் பதிவு செய்யப்பட்டன. இந்நிலையில் வழக்குகளில் இருந்து முன்பிணை கோரி நடிகை கஸ்தூரி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் முன்பு விசாரணைக்கு வந்தது. அதற்கு பதில் வாதத்தை முன்வைத்த அரசு தரப்பு நடிகை கஸ்தூரி பொதுவெளியில் மன்னிப்பு கோரவில்லை என்றும் பல மொழி பேசும் மக்கள் வாழும் மத்தியில் இப்படி பேசுவதை அனுமதிக்க கூடாது என்றும் கூறியது. முன்பிணை வழங்க அரசு தரப்பு எதிர்ப்பையும் பதிவு செய்தது. கஸ்தூரியின் பேச்சின் வீடியோவை முழுமையாக கேட்ட நீதிபதி தெலுங்கு மக்கள் எங்கிருந்தோ வந்தவர்கள் இல்லை என்றும் தமிழ்நாட்டின் ஒரு பகுதியாக உள்ளனர் என்றும் இனி அதுபோன்ற வார்த்தையை பயன்படுத்த வேண்டாம் என்றும் தெரிவித்தார். கஸ்தூரியின் பேச்சு வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்றும் கஸ்தூரி பேசியதன் நோக்கம் என்ன, ஏன் இது போன்ற வெறுப்பு பேச்சு பேச வேண்டும் என்றும் நீதிபதி கேள்வி எழுப்பினார். இலங்கையில் நாடாளுமன்ற தேர்தல் வியாழக்கிழமை நடைபெற இருக்கிறது. மொத்தம் 225 எம்பிக்களை கொண்டது இலங்கை நாடாளுமன்றம். இதில் பெரும்பான்மைக்கு தேவையான இடங்கள் 113. இலங்கையில் அண்மையில் நடந்து முடிந்த அதிபர் தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி கட்சியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்கே வெற்றி பெற்றார். இலங்கையில் நாடாளுமன்ற தேர்தலிலும் அனுரகுமார திசாநாயக்கவின் கட்சி அதிக இடங்களை பிடிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வரும் வியாழக்கிழமை நடக்கவுள்ள தேர்தலில் ரஷ்யா மற்றும் தாய்லாந்து உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட வெளிநாட்டு பார்வையாளர்கள் தேர்தலை கண்காணிக்க உள்ளனர். வியாழக்கிழமை பதிவாகும் வாக்குகள் தேர்தல் முடிந்ததுமே எண்ணப்பட உள்ளன. வெள்ளிக்கிழமை பகலுக்குள் தேர்தல் முடிவுகள் தெரிந்துவிடும். செவ்வாய்க்கிழமை இந்திய பங்குச் சந்தைகளில் ஏற்பட்ட சரிவு காரணமாக முதலீட்டாளர்களுக்கு 5,29,000 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளது. மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 820 புள்ளிகள் குறைந்து 78,675 புள்ளிகளாகவும், தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிப்டி 257 புள்ளிகள் குறைந்து 23,883 புள்ளிகளில் வணிகத்தை முடித்தன. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், ட்ரென், HCL டெக்னாலஜிஸ், சன் ஃபார்மா, இன்ஃபோசிஸ் உள்ளிட்ட நிறுவனங்களின் பங்குகள் லாபத்தை பதிவு செய்தன. பிரிட்டானியா இண்டஸ்ட்ரீஸ், HDFC வங்கி, NDBC, ஏசியன் பெயிண்ட்ஸ், பாரத் எலக்ட்ரானிக்ஸ் உள்ளிட்ட நிறுவனங்கள் நஷ்டத்தை சந்தித்தன. ஆட்டோமொபைல், வங்கி, உலோகம், ஆற்றல் மற்றும் டெலிகாம் துறை பங்குகள் 1/2 முதல் 2 விழுக்காடு வரை சரிவை கண்டன. ஆசிய மற்றும் ஐரோப்பிய பங்குச் சந்தைகளில் சரிவு மற்றும் வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் முதலீடுகளை வெளியே எடுத்தது, பல நிறுவனங்களின் 2ஆம் காலாண்டு முடிவுகள் மோசமாக இருந்தது உள்ளிட்டவை பங்குச் சந்தைகள் சரிவுக்கு முக்கிய காரணமாகும். திருப்பதியில் பங்குச்சந்தையில் ஏற்பட்ட இழப்பை ஈடுகட்ட கள்ள நோட்டுகளை அச்சடித்து புழக்கத்தில் விட்ட ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் உட்பட 4 பேர் கைது செய்யப்பட்டனர். ஆந்திர மாநிலம் திருப்பதி மாவட்டத்தில் புத்தூர், ரேணிகுண்டா, நகரி ஆகிய இடங்களில் 100 மற்றும் 500 ரூபாய் கள்ள நோட்டுகள் அதிக அளவில் புழங்குவதாக காவல்துறைக்கு தகவல் கிடைத்தது. அதன் அடிப்படையில் காவல்துறையினர் ரகசிய விசாரணை மேற்கொண்ட போது புத்தூரில் உள்ள கடை ஒன்றில் 4 பேர் கள்ள நோட்டுகளை மாற்றியது கண்டுபிடிக்கப்பட்டது. அவர்களை பிடித்து விசாரித்ததில் திருப்பதியைச் சேர்ந்த ரமேஷ், அவரது மனைவி சந்தியா, மகள் இஷா மற்றும் குடும்ப நண்பரான முனி கிருஷ்ணராவுடன் இணைந்து கள்ள நோட்டு அச்சடித்தது உறுதியானது. ஸ்ரீகாக்குளம் மாவட்டத்தைச் சேர்ந்த முனி கிருஷ்ணராவ் மற்றும் ரமேஷ் பங்குச்சந்தையில் ஈடுபட்டு பெரும் நஷ்டம் அடைந்த நிலையில் இதிலிருந்து மீள யூடியூப் பார்த்து குடும்பத்துடன் கள்ள நோட்டுகளை அச்சடித்து புழக்கத்தில் விட்டது விசாரணையில் தெரியவந்தது. இதனையடுத்து ரமேஷ் வீட்டில் சோதனை செய்த காவலர்கள் கள்ள நோட்டுகள், அதனை அச்சடிக்க பயன்படுத்திய இயந்திரம், கார் ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர். விமான நிலையத்திற்கு மீண்டும் இமெயில் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. மருத்துவருக்கு கத்தி கூர்த்து நடந்த விவகாரத்தில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது பற்றிய மேலும் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் சமய மணிவண்ணன் இணைப்பில் இருக்கிறார். சமய மணிவண்ணன், வணக்கம். தற்போது தாவேக தலைவர் விஜய்
மருத்துவருக்கு எதிரே ஏற்பட்ட கத்திக்குத்து பற்றிய அதற்கு கண்டனம் தெரிவித்திருக்கிறார். அது பற்றிய முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். இன்று சென்னை கிண்டி பன்னோக்கு மருத்துவமனையில் மருத்துவருக்கு கத்தியால் தாக்கப்பட்ட விவகாரத்தில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அந்த சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்துள்ளார். குறிப்பாக இது தொடர்பாக அவர் தனது எக்ஸ்தலத்தில் வெளியிட்ட பதிவில் தமிழ்நாட்டில் பட்டப்பகலில் அரங்கேறும் குற்றச்செயல்கள் சட்டம் ஒழுங்கின் சீர்கேட்டை காட்டுவதாக தனது கட்சியின் செயற்குழு கூட்டத்தில் தீர்மானம் வாயிலாக கண்டனம் தெரிவித்திருந்த நிலையில் அரசு ஊழியர்கள், வியாபாரிகள், பொதுமக்கள் என யாருக்கும் பாதுகாப்பு இல்லாத ஆட்சியாக இந்த ஆட்சி உள்ளது என்பதை தினம் தினம் நிகழும் குற்றச்செயல்கள் நிரூபணமாகிறது என தனது எக்ஸ்தல பதிவில் குறிப்பிட்டுள்ளார். மேலும் இந்த கிண்டி சம்பவத்தை குறிப்பிட்டு அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ்தல பதிவில் உயிர்காக்கும் சிகிச்சை அளிக்கும் இது போன்ற உயர் சிறப்பு மருத்துவமனைகளில் மருத்துவரின் உயிருக்கே பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் இருப்பதாகவும் தமிழக அரசின் மெத்தன போக்கையை இது காட்டுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அது மட்டுமில்லாது காலம் நேரம் பார்க்காது கடுமையாக உழைக்கும் மருத்துவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் சட்டப்பூர்வமான அனைத்து நடவடிக்கைகளையும் தமிழக அரசு முன்னெடுக்க வேண்டும் எனவும் தனது எக்ஸ்தலத்தில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் வலியுறுத்தியுள்ளார். மேலும் தமிழ்நாட்டில் தினந்தோறும் நிகழும் பல்வேறு குற்ற நிகழ்வுகள் பொதுமக்களிடையே அச்சத்தை உருவாக்கியுள்ளன எனவும் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டிய ஆட்சியாளர்கள் இனியாவது விழித்துக் கொண்டு மக்களை பாதுகாக்கும் அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள வேண்டும் எனவும் தமிழக அரசுக்கு தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் வலியுறுத்தியுள்ளார். கிண்டி மருத்துவமனையில் மருத்துவருக்கு கத்திக்குத்து விழுந்த சம்பவத்தின் பரபரப்பு அடங்குவதற்குள்ளாக தற்பொழுது மேலும் ஒரு சம்பவம் அரங்கேறியிருக்கிறது. சென்னை ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் மனநல மருத்துவர் ஹரிஹரன் மீது தாக்குதல் நடைபெற்றிருப்பதாக முக்கிய செய்தி வெளியாக இருக்கிறது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சதீஷ்மணி வழங்க கேட்கலாம். சதீஷ்மணி, வணக்கம். சென்னை ஸ்டான்லி மருத்துவமனையில என்ன நடந்தது? கலைஞர் பன்னோக்கு மருத்துவமனையில நடத்தப்பட்ட சம்பவம் அதனுடைய பரபரப்பு அடங்கி முடிவதற்குள்ளாக தற்போது மேலும் ஒரு மருத்துவர் நோயாளியால் தாக்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. சென்னை ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் மனநல மருத்துவர் ஹரிஹரன் மீது தாக்குதல் நடைபெற்றதாக ஒரு முக்கிய செய்தி வெளியாக இருக்கிறது. கடந்த ஒரு மாதமாக சிகிச்சை பெற்று வந்த நோயாளி இன்று மீண்டும் சிகிச்சைக்கு வரும்பொழுது மருத்துவர் மீது தாக்குதல் நடத்திவிட்டு ஓட்டம் பிடித்திருப்பதாக முக்கிய செய்தி வெளியாக இருக்கிறது. தொடர்ந்து இந்த தாக்குதல் சம்பவத்தால காயமடைந்திருக்கக்கூடிய மருத்துவருக்கு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் முக்கிய செய்தி வெளியாக இருக்கிறது. சென்னை கிண்டி கலைஞர் நூற்றாண்டு மருத்துவமனையில் நேற்று மருத்துவர் பாலாஜி ஜெகநாதன் தாக்கப்பட்ட நிலையில் இன்று பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் நோயாளிகள் மட்டும் அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். இதுகுறித்து செய்தியாளர் சசிதரன் வழங்க கேட்கலாம். சசிதரன், வணக்கம். இப்ப நோயாளிகளுக்கு மட்டும் அனுமதி அப்படிங்கிற பட்சத்துல இப்ப அவங்க கூட வேற யாருக்கும் அனுமதி தரப்படுவது இல்லையா? ஊழியர்கள் கிட்ட என்ன மாதிரியான சோதனைகள்லாம் நடைபெறுது? என்ன நிலவரம்? சென்னையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய கலைஞர் நூற்றாண்டு மருத்துவமனையின் மருத்துவர் தாக்கப்பட்ட சம்பவத்தில் இன்றைய தினம் போலீஸ் பலத்த பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. மருத்துவமனை வளாகம் முழுவதும் 2 ஆய்வாளர்கள் தலைமையில் பலத்த போலீஸ் பாதுகாப்பானது போடப்பட்டிருக்கிறது. 50க்கும் மேற்பட்ட போலீசார் பலத்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். பொது மருத்துவம் மற்றும் சிகிச்சையானது இங்கு அளிக்கப்பட்டு வருகிறது. புறநோயாளிகளுக்கு பொது மருத்துவ சிகிச்சைக்கு மட்டும் அனுமதி பெற்று அவர்களுக்கு அந்த அனுமதி சீட்டு புறநோயாளி ஓபி சீட்டு என்று சொல்லக்கூடிய புறநோயாளிகளின் சீட்டு வழங்கப்பட்டு வருகிறது. மற்ற இந்த எலும்பு புற்றுநோய் உள்ளிட்டான ஓபி இன்று நடைபெறவில்லை என நோயாளிகளிடம் தெரிவிக்கப்பட்டு வருகிறது. நோயாளிகளுடன் வரும் ஒரே ஒரு அட்டெண்டர் மட்டும் உள்ளே அனுமதிக்கப்படுகிறார்கள். பொது மறு சிகிச்சை தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருக்கும் நபர்களும் மற்ற நபர்களும் அனுமதிக்கப்பட்டு வருகிறார்கள். இங்கு மற்ற தனியாக ஓபி, எலும்பு சிகிச்சை, கண் மருத்துவம், பல் மருத்துவம் உள்ளிட்டவர்களுக்கு மருத்துவம் பார்க்க வரக்கூடிய நபர்களுக்கு இன்று மருத்துவர்கள் இல்லை, நாளை வரும்படி அவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டு வருகிறது. குறிப்பாக நேற்று நடந்த சம்பவம் குறிப்பாக பாதுகாப்பு குறைபாடுகள் காரணமாக நடைபெற்றது என ஒரு குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் மருத்துவமனை வளாகத்தில் பணியாற்றக்கூடிய அந்த நபர்களிடமும் முறையான விவரங்களை போலீசார் சேகரித்து வருகிறார்கள். யார் யார் எந்த தளத்தில் பணிபுரிகிறீர்கள், எவ்வளவு பணியாட்கள் இங்கு பணிபுரிகிறீர்கள் என்பது குறித்தான தகவல்களை போலீசார் அவர்களிடம் கேட்டறிந்து அவர்களின் விவரங்களையும் சேகரித்து வருகிறார்கள். மேலும்
மருத்துவமனைக்கு உள்ளே செல்லக்கூடிய வளாகங்களின் உடைமைகளையும் சோதனை மேற்கொள்கிறார்கள். நபர்கள் வேறு ஏதேனும் பொருட்களை உள்ளே கொண்டு செல்கிறார்களா என்பது குறித்தான விசாரணையும் நடத்தப்பட்டு வருகிறது. ஒருவர் மட்டுமே, நோயாளி மட்டுமே முதலில் உள்ளே அனுமதிக்கப்பட்டு வந்தார்கள். நடக்க முடியாமல் செல்லும் முதியவர்கள், மிகவும் வயதுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய நபர்கள், உடம்பு முடியாமல் இருக்கக்கூடிய நபர்கள் என அனைவரும் அழைத்து செல்வதற்காக ஒருவர் மட்டுமே உள்ளே அனுமதிக்கப்படுகிறார்கள். அது சந்தேகத்துக்கிடமான வகையில் இருக்கும் நபர்கள் யாரேனும் உள்ளே அனுமதிக்க முற்பட்டால் உடனடியாக காவல்துறை அவர்களை விசாரணை மேற்கொண்டு அவர்கள் யார் எதற்காக வருகிறார்கள் என்பது குறித்தான நடவடிக்கைகள் எல்லாம் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. பாதுகாப்பு பணிகளுக்கு மட்டும் மருத்துவமனை வளாகம் முழுவதும் போலீசார் பலத்த பாதுகாப்பில் ஈடுபட்டு வருகிறார்கள். உங்களுடைய நேரடி கள விவரங்களுக்கு நன்றி சசிதரன். வளர்ச்சிப் பணிகளை தடுப்பதில் காங்கிரஸ் டபுள் PhD முடித்திருப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி விமர்சித்தார். 288 சட்டப்பேரவை தொகுதிகளை கொண்ட மகாராஷ்டிராவில் வரக்கூடிய 20ஆம் தேதி ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. இதனையொட்டி சந்திராபூர் மாவட்டத்தில் உள்ள சிமூரில் ஆளும் மகாயுதி கூட்டணியை ஆதரித்து பரப்புரை மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், வளர்ச்சியை தடுப்பது, தவறான திசையில் வழிநடத்துவது ஆகியவற்றில் மகா அகாதி கூட்டணி முனைவர் பட்டம் பெற்றிருப்பதாக விமர்சித்தார். विकास पर ब्रेक लगाने में PhD कर दी है. कामों को अटकाना, लटकाना और भटकाना, ये कांग्रेस वाले तो इसमें डबल PhD है, एक्सपर्ट है. நாட்டை ஆள்வதற்காக பிறந்துள்ளோம் என்ற எண்ணம் காங்கிரஸ் குடும்பத்திற்கு இருப்பதாக நரேந்திர மோடி குற்றம் சாட்டினார். பட்டியலினத்தோர், பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் ஆதிவாசிகளின் வளர்ச்சிகளை காங்கிரஸ் ஒருபோதும் அனுமதிக்காது என்றும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார்.